சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகளை சற்று கவனமாக கேட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய துணை, என் குடும்பத்தினர் உனக்கு எந்த செய்த செய்வினைகளினால் நீ துவண்டு போய் இருந்து கொண்டிருந்த நேரத்தில், உன்னிடத்தில் இருந்த இந்த பொருள் உன்னை காப்பாற்றிய இந்த பொருள் உன் கைகளில் இருப்பதனால் மட்டும்தான் இவர்கள் செய்த செய்வினைகளில் இருந்து நீ தப்பித்துக் கொண்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் நடக்கிறது என்றால், அதாவது அப்படி தெரிந்தால் நீ பதற்றம் அடைந்து விடுவாய். ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ தப்பித்துக் கொண்டாய் எனும்பொழுது அதை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? எந்த விஷயம் உன்னிடத்தில் இருந்ததனால் நீ தப்பித்துக் கொண்டாய் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் இனிமேலும் உன்னை எந்த செய்வினைகளும் தாக்கிவிட முடியாதபடிக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாய் அல்லவா? நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த துன்பங்களும் உன்னை வந்து தொட்டுவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா? அதனால் இப்பொழுது என்ன விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை எப்பொழுதும் உன்னுடைய கைகளில் நீ மீட்டெடுத்து விட்டால் போதும். என் குழந்தைக்கு இந்த சாயப்பா என்று சொல்கின்ற இந்த விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுக்க வேண்டும். மீண்டும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வாழ்க்கையில் செய்வதை செய்து என்பதனை எல்லாம் இப்பொழுது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும், அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்று நினைப்பதும் இன்று சகஜமாக மாறிவிட்டது. நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தான் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீயும் கடந்து வந்து கொண்டிருந்தாய். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்துகிறது. அப்படியானால் நாம் இதையெல்லாம் யோசிக்காமலேயே இருந்து விடலாமே என்று நினைத்து விட்டாய். என் அன்பு குழந்தையே, ஒதுங்கி ஓடுவதனால் எந்த பிரச்சனைகளும் தீரப்போவதில்லை. எதிர்த்து நின்று எதிர்கொண்டோமானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும். எதிர்பாராத நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும். உன்னோடு இந்த சாயப்பா இருக்கின்ற நேரத்தில் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான பேரின்பத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டும். உன்னுடைய துணை, என் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கிறார்கள். நீ வந்ததும் உன்னுடைய துணை நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்கு காரணம் உன்னுடைய துணையினால் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கின்றது. அந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒட்டுமொத்தமாக எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க அவர்கள் எண்ணுகிறார்கள். உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக ஒதுக்க, ஒழித்து கட்ட இவர்கள் பல முயற்சிகளை செய்கிறார்கள். இவர்கள் செய்கின்ற முயற்சிகளும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கைகளை உன் கைகளில் கொடுக்க வேண்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டது போல பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றாய். என்னென்ன பிரச்சனைகளைத்தான் நாமும் சமாளிப்பது. இவர்களும் அமைதியாக இருக்காமல் நமக்கு அல்லவா துன்பங்களை கொடுக்கிறார்கள். நாம் என்ன நம் துணையை பிடித்து வைத்திருக்கின்றோமா? அல்லது இவர்களுக்கு எதையும் செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகின்றோமா? அதுபோன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைப்பதில்லையே. அதுபோன்று எந்த ஒரு செயலையும் நாம் செய்ய துணிந்ததில்லையே. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்தேறியது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்யும் பொழுது உன்னாலேயே அதை எல்லாம் உணர முடிந்தது. நமக்கு இவர்களால் மிகப்பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நமக்கு இவர்களால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர முடிந்தது. எந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நாம் வருவோம் என்பதனை நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இவர்களால் இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் போக்குவதற்குத்தான் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா?
அதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டு இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமானால் என் குழந்தையின் வாழ்க்கை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். இதை தெரிந்து கொள்ளாமல் சென்றாயானால் நீயும் இந்த பொருளை விட்டுவிடக்கூடாது. இந்த பொருளை இழந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் அவனுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பயந்து எல்லாம் உன்னை நான் நடக்க சொல்லவில்லை. இவர்களுக்கு பயந்து நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும். என் குழந்தையே, இப்பொழுது உன் கையில் இருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக இனிமேல் நம்ப முடியாத பல அதிசயங்கள் நடத்தி கொடுக்கும். ஏனென்றால் இது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு விஷயம். அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையில் நடந்து விடாத ஒரு விஷயம். ஆனால் உனக்கு அது கிடைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அது உருவாக்கி தர காத்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நிச்சயமாக அந்த பொருளை நீ பத்திரமாகத்தானே உனக்குள் வைத்திருக்க வேண்டும். அந்த விஷயத்தை மிகவும் நீ பத்திரமாக உன் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னோடு கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? அப்படி என்னதான் அதில் இருக்கின்றது என்று நினைக்கின்ற என் குழந்தை, உனக்கு உன் சாயப்பா இப்பொழுது சொல்கின்றேன், கவனித்துக்கொள். என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ சற்றென்று என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு பேரதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிட மாட்டாய். உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் எண்ணி பெருமகிழ்ச்சியோடு நீ இரு. என்ன கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அதை நீ தெளிவாக பெற்றுக்கொள். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் இறை நம்பிக்கை. தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பும் இவர்கள் செய்கின்ற எத்தனை செய்வினைகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் தீர்ந்து இனி என்றும் என்றென்றும் உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு தெய்வம் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருந்த வேண்டும்? 1000 செய்வினைகளை இவர்கள் செய்துவிட்டு போகட்டும், 1000 விஷயங்களை இவர்கள் நடத்திவிட்டு போகட்டும். ஆனால் என் குழந்தை, இவர்கள் என்ன நடத்தினாலும் எந்த விஷயங்கள் செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் அத்தனை உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை என்றுமே பெற நினைக்கின்ற குழந்தைகள் தன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை தன்னை ஆட்டி படைத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக தெளிவடைந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இன்று உனக்கு கிடைத்த இந்த சோதனைகளும் இன்று உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைகளும் என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள். என் குழந்தையே, உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். நடத்த முடியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். சந்தோஷமாக எல்லாவற்றையும் என் குழந்தை கடந்து உனக்கான நம்பிக்கையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். யாரும் அழிந்துவிடக்கூடிய வாழ்க்கையா உன்னுடைய வாழ்க்கை? உனக்கு துணை நிற்கின்ற தெய்வங்கள் எத்தனை எத்தனை, நீ எந்த தெய்வத்திற்கும் எந்த ஒரு குறையையும் வைத்ததில்லையே அல்லவா? எல்லா தெய்வங்களிடத்திலிருந்து நீ அன்பை பெற்று இருக்கின்றாய். எல்லோரிடத்திலும் இருந்து நீ நம்பிக்கையை சம்பாதித்து வைத்திருக்கிறாய். யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தை அல்லவா நீ? அதனால் இனியும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு கெடுதல் நடக்காது என்பதனை நினைத்தாலே போதும். எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும். உன் துணையினுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நினைத்த அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் அரங்கேறப் போவது கிடையாது. அவர்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு. அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக தெய்வம் தண்டனைகளை கொடுத்தே தீரும்.
ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.